பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் வந்து எப்ப கொடுக்க ஆரம்பிக்கலாம்? பிறந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே குழந்தைக்கு பால் கொடுத்துரும். பிரஸ்ட் மில்க் கொடுத்தா வந்து ரொம்ப ஏஜிங் ஆகும், அப்படி தோல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும், ஏன் நிறைய பேருக்கு வந்து அப்படியே ரொம்ப அசிங்கமாயிருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. மதர்ஸ் மில்க் கொடுக்கறதுனால அழகுனும் அதிகம் தான் ஆகும். சிண்ட்ரலா கேட்கிற கேள்வி, நீங்க எல்லாம் உங்க மனசுல கேட்கிற கேள்விதான். பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் வந்து எப்ப கொடுக்க ஆரம்பிக்கலாம்? தாய்ப்பால் வந்து பிறந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே குழந்தைக்கு பால் கொடுத்துடணும். அந்த குழந்தை பிறந்த உடனே அம்மா மேல பேபியை போடுவாங்க இல்லையா, அப்பயே கொடுத்தாலே நல்லதுதான். பட் அப்ப அதுக்குள்ள பிளசண்டா வெளியில வரணும், கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும். இதனால கொஞ்சம் சிஸ்டர்ஸோ டாக்டர்ஸோ கொஞ்சம் பயப்படுவாங்க. பட் பெஸ்ட் ஆஸ் ஏர்லி as பாசிபிள். உங்களால எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க. ஸ்டாஃப் நர்ஸ் நீங்க இன்சிஸ்ட் பண்ணுங்க, நான் உடனே தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுங்க. பேபி வந்து அதை தான் விரும்பும். பிறந்த உடனே நிறைய மதர்ஸ்க்கு வந்து பிரஸ்ட் மில்க்னா அவ்வளவு வரது கிடையாது. சப்போஸ் வரலன்னா என்ன பண்ண முடியும்? எல்லா மதர்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் 2 days வந்து தண்ணி மாதிரி கொலாஸ்ட்ரம் சொல்லுவோம். அதுதான் பேபிக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. அதான் குடல்ல இருக்க எல்லாத்தையும் வெளியில அனுப்பும். ஸோ கொலாஸ்ட்ரம் தான் ஃபர்ஸ்ட் டே கொடுக்கணும். மதர் தான் வரும், கொலஸ்ட்ரால் வேற எங்க இருந்துமே வராது. சம்டைம்ஸ் வந்து மதர்ஸ் மில்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபார்முலா மில்க் லைக் பால் பவுடர் மாதிரி தான் கொடுக்குறாங்க. சோ அது நல்லதா கெட்டதா? ரொம்ப ரொம்ப தவறு. பழைய காலத்துல வந்து வீட்டுல வந்து வேற எதுவுமே இருக்காது. ஸோ குழந்தை அழுதாலும் தாய்ப்பால் தான் கொடுப்பாங்க. இப்ப குழந்தை அழுதா உடனே எல்லாம் பயப்படுறாங்க. குழந்தை அழுதாலும் எதுக்காக அழுது? அம்மாவோட அரவணைப்புக்காக நினைக்குது அழுது. ஸோ அம்மா என்ன பண்ணணும்னா, ஒரு பிரைவேட்டான ரூம்ல வேற யாரும் இல்லாத நேரத்துல பேபியை நல்லா அணைச்சிக்கிட்டாலே அந்த மதர் பேபி அழுறதுக்கு குறைஞ்சிரும். தாய்ப்பால் வந்து ஃபர்ஸ்ட் 2 daysக்கு வெறும் மினிமலா தான் இருக்கும், ஒரு 25 ml தான் இருக்கும். அது வந்து கொலாஸ்ட்ரம் சொல்லுவோம், தாய்ப்பால் கூட இருக்காது. 3rd day இருந்து படிப்படியா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 daysக்கு ஆஸ் அ பேபி ரூல் நம்பர் 1, ஆஸ் ஏர்லி as பாசிபிள் மதர் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரூல் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கு வேற எந்த ஃபீடும் அலோவ் பண்ணாதீங்க. நெஸ்லேக்காரன் வந்து சொல்லுவான், டாக்டர் சொல்லுவாங்க, பேபி டாக்டர் சொல்லுவாங்க, நர்சஸ் சொல்லுவாங்க, மாமியார் சொல்லுவாங்க, பார்மசி சொல்லுவாங்க, எல்லாரும் உங்களை வச்சு நச்சரிப்பாங்க. ஆனா பிடிவாதமா இருங்க. மதர்ஸ் மில்க் தான் ஃபர்ஸ்ட் 1 வீக் நீங்க கட்டாயம் கொடுக்கணும். பிரஸ்ட் மில்க் கொடுத்தா வந்து ரொம்ப ஏஜிங் ஆகும், அப்படி தோல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும், ஏன் நிறைய பேருக்கு வந்து அப்படியே ரொம்ப அசிங்கமாயிருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மதர்ஸ் மில்க் கொடுக்கறதுனால அழகு குறையாது. மதர்ஸ் மில்க் கொடுக்கறதுனால அழகுனும் அதிகம் தான் ஆகும். ஏன்னா மதர்ஸ் மில்க் கொடுக்கும்போது பிரெயின்ல இருந்து ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அந்த ஆக்சிடோசின் தான் பிரெயினும் மதரையும் பாண்ட் பண்றது. இட் இஸ் அ லவ் ஹார்மோன். அந்த லவ் ஹார்மோன் இருக்கும்போது உங்களோட ஃபேஸ் எல்லாம் அப்படியே நல்ல ஒரு பிரகாசமா ஆகும். ஸோ மதர்ஸ் மில்க் will only increase your beauty. என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, மதர்ஸ் மில்க் அதிகம் வரணுங்கிறதுக்காக நிறைய ஸ்வீட்ஸ் அது இதுட்டு நிறைய தேவையில்லாத உணவுகள், பிரியாணியை ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிடுவாங்க. தோஸ் திங்ஸ் ஆர் நாட் அட் ஆல் நீடட். முதல் 1 மாசம் ஃபுல்லா தாய் ஒன்னும் சாப்பிடலனா கூட உடம்புல அதுக்குள்ள நீர் சத்தும் இருக்கு, அதுக்குள்ள பால் உண்டாறதுக்குள்ள எல்லா சத்தும் உடம்புல இருக்கு. ஸோ மதர்ஸ் மில்க்குக்கும் ஃபுட்டுக்கும் கம்ப்ளீட்டா ஈக்குவேட் பண்ணாதீங்க. நீங்க அழகா இருக்கணும்னா மதர்ஸ் மில்க ஒரு நாளைக்கு 7 இருந்து 10 தடவையாவது கொடுங்க. ஃபுட்டையும் அதையும் ஈக்குவேட் பண்ணாதீங்க. ஃபுட்டு கம்ப்ளீட்டா தேவையே கிடையாது. உங்களுக்கு பசிக்கு ஏத்த மாதிரி நார்மலா சாப்பிட்டுக்கோங்க. தூக்கத்தினால வந்து பிரஸ்ட் மில்க் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லி 100% ட்ரூ. ஏன்னா பிரசவத்தில் அப்பயோ சிசேரியன் ஆனது அப்பயோ தூக்கம் அவ்வளவு இருக்காது, வலி இருக்கும். ஸோ தூக்கம் குறைவா இருக்கிறதுனால உங்க பிரெயின்ல இருந்து வர ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் அப்பப்ப தயங்கி தான் வரும். உங்க பிரெயின் ஹார்மோன்ஸ் வந்து பேக் டு நார்மல் உங்க பாடி சைக்கிள் போனுச்சுன்னா தான் உங்க ஹார்மோன்ஸ் வந்து திருப்பி கிக்கின் ஆகும். ஸோ ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதான் பிரஸ்ட் மில்க் ஸ்டார்ட் பண்ணி விடுறது. ஸோ குழந்தை பிறந்த பிறகு ஒரு 8 hours நல்ல நிம்மதியா தூங்கிடுங்க. விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணாதீங்க. ஹஸ்பண்டை வெளியில காவலுக்கு வச்சுக்கோங்க. பேபி ஆடுதான் எந்திரிச்சு பேபி பால் கொடுத்துட்டு தூங்கிருங்க. அந்த மாதிரி 8 hours நல்லா தூங்கிட்டீங்கன்னா மதர்ஸ் மில்க் நல்லா வரும். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் பிரெயின். ஏன்னா பிரெயின்ல இருந்து ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் வருது, பேபி ஃபீட் பண்ணும்போது ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் வருது. இது ரெண்டுமே மதர்ஸ் மில்க் ரொம்ப ரொம்ப தேவை. ரெண்டுமே தூக்கம் நார்மலா இருந்தாதான் நல்லபடியா வரும். இப்ப கர்ப்பிணி பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த டெலிவரி டைமுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விறுவிறுன்னு என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டோம்னா வந்து பால் இன்க்ரீஸ் ஆகும். உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு மீன் சாப்பிட்டா வந்து டக்குன்னு வந்து பால் நல்லா ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். ஃபுட்டு நீங்க சாப்பிடறதுனாலதான் பால் உண்டாகுங்கிறது வந்து தவறான ஒரு சிந்தனை. பட் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த மீனை சாப்பிட்டா பால் நல்லா வரும்னா அதுக்காக வந்து நெகட்டிவா திங்க் பண்ணணும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க. ஸோ ஆனா அந்த மீன் சாப்பிட்டனாலதான் பால் வருங்கிறது வந்து தப்பான ஒரு இது. பால் சுரக்கிறது வந்து நம்ம எப்படி மாட்டுக்கு மற்ற விலங்குகளுக்கு வர மாதிரி நம்ம இதுலயும் குழந்தையோட அன்பா நம்மளோட பாண்டிங் இருக்கும்போது, அக்கம் பக்கத்துல யாரோட கண் பார்வை நம்மகிட்ட இல்லாத இருக்கும்போது, அந்த பாசத்தினால உண்டாகும் போதுதான்
நல்ல மதர்ஸ் மில்க் உண்டாகும். ஃபுட்டுக்கும் மதர்ஸ் மில்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க சுகர் சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சுகர், பிஸ்கெட்ஸ் இது மாதிரி இமீடியட்டா பாடியில குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்றது வந்து உங்களோட சுகரை இன்க்ரீஸ் பண்றது மதர்ஸ் மில்க்கு அவ்வளவு நல்லது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு நோ ஸ்வீட்ஸ், நோ ஜூஸ், நோ ஹை கேலரி ட்ரிங்க்ஸ், நோ ஜூஸ். இது 4 கொஞ்சம் கரெக்டா பாருங்க, கட்டாயம் மதர்ஸ் மில்க் நல்லா வரும். மதர்ஸ் மில்க் வந்து நல்லா வர்றதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுங்க, என்ன சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு. மதர்ஸ் மில்க் நல்லா வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் 5 டிப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டிப், இது நான் ரூல்லே சொல்லுவேன். ரூல் நம்பர் 1, பேபியோட ரூல் நம்பர் 1, எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா மதர்ஸ் மில்க் ஸ்டார்ட் பண்றீங்களோ திருப்பி 2 hours 3 hours திருப்பி உடனே கொடுக்கணும். ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது பேபிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபுட் அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும். பிறந்த பிறகு திடீர்னு நம்ம அதை நிறுத்த முடியாது. ஸோ ஏர்லியா ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரிப்பீட்டடா ஒரு 2 hours ஒருக்க ஃபீட் கொடுக்கணும். நம்பர் 2, ஸ்கின் டு ஸ்கின் டச் இருக்கணும். பேபியோட ஸ்கின்னோ மதரோட ஸ்கின்னோ நல்ல டச் இருக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாடியில வந்து வெக்கப்பட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க உங்க ரூம்ல போயிட்டு நல்ல ஒரு தனிமையை தேடிட்டு அந்த பேபி ஸ்கின்னும் மதர் ஸ்கின்னும் சேரும் போது பிரெயின்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் நல்லா ஆகி நல்ல மதர்ஸ் மில்க் வரும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வரும். நம்பர் 3, சுகரு, பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி தேவையில்லாத பொருள்களை சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹைப் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு சோர்வு இருக்கும். எதையாவது சாப்பிடணும் போல ஒரு கிரேவிங் இருக்கும். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் பேபியில் இல்லாம உங்களோட வயிற்றுக்கு போகும். நம்பர் 4, ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 8 hours நல்லா தூங்கி எழுந்திரிச்சு உங்க பாடி வந்து திருப்பி பயாலஜிக்கல் ரிதம் போகும். அந்த ரிதம் போற வரைக்கும் நல்ல தூக்கத்தை கரெக்டா அப்பப்போ டைம் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹஸ்பண்ட்ஸுக்கு உங்களுக்கு சிசரியன் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி ஆபரேஷன் பண்ணி கீழே வந்து தையல் போட்டுருக்கலாம். அதனால பெயின் இருக்கும். அந்த பெயினே உங்களுக்கு உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டும். அதனால பெயின் இல்லாம பாத்துக்கிறதுக்கு நர்ஸ்கிட்டயோ டாக்டர்ஸ்டோ என்ன கரெக்டா இருக்கும் அதை கரெக்டா வாங்கி உங்க ஒய்ஃபுக்கு கொடுங்க. நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் இல்லைனாலும் தைரியமா கேட்டு பெயின் இல்லாம பாத்துக்கோங்க. இது இல்லாம சுகர் மாத்திரை, பிரஷர் மாத்திரை, அயர்ன் மாத்திரை, கால்சியம் மாத்திரை இது மாதிரி மாத்திரையை கொட்டி தள்ளுவாங்க. அது எல்லாம் கூட உடனே தேவையில்லை. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பாங்க. பட் நீங்க அதெல்லாம் கவனம் செலுத்தாம உங்க பேபி, உங்க மதர்ஸ் ஃபீடிங் ஹேபிட்ஸ் இது 2ல மாத்திரம் ஃபுல் ஃபோக்கஸ் வைங்க. மதர்ஸ் ஃபீடிங் நல்லா இருக்கும். இதான் என்னோட 5 டிப்ஸ். பிரஸ்ட் மில்க் வந்து எவ்வளவு நாள் கொடுக்கலாம் டாக்டர்? லைக் 6 months இல்ல 8 months இல்ல 1 year இல்லாட்டி அதையும் தாண்டி கொடுக்கலாம்? ஒரு மதரோட விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 4 months கட்டாயம் மதர்ஸ் மில்க் தான் பெஸ்ட். 4 monthsக்கு அப்புறம் கொஞ்சம் உங்களோட வீட்டு ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சேர்த்துக்கலாம். 6 months வரைக்கும் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, 8 months வரைக்கும் கொடுக்குறவங்க, 1 year வரைக்கும் கொடுக்குறவங்க இருக்காங்க. ரொம்ப ரேரா 2 years வரைக்கும் கூட கொடுப்பாங்க. அப்பப்ப கம்ஃபர்ட் ஃபீடிங் மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல் பிட்வீன் மதர் அண்ட் த பேபி. ஸோ மதர் அண்ட் பேபிக்குள்ள பிரைவசியில நம்ம தலையிடக்கூடாது. பட் மினிமம் 4 monthsக்கு மதர்ஸ் மில்க் 100% கொடுத்துருங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க பீடியாட்ரிஷனோ இல்ல உங்க உடம்போ உங்க சிந்தனை என்ன சொல்றதோ அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நிறைய பேர் வந்து குழந்தை பிறந்த உடனே வெயிட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குனு வந்து ஃபார்முலா மில்க் வந்து இந்த பால் பவுடர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்றோன்னு. அது எந்த அளவுக்கு வந்து நல்லது கெட்டது? ரொம்ப 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 தப்பு. அது அமெரிக்கன்ஸ் தான் இந்த ஃபார்முலா ஃபீட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பெண்களோட மனசையும் டாக்டர்ஸோட மனசையும் நிறைய சமுதாயத்திலையும் இதை புகுத்திருக்காங்க. இந்த லாக்டஜன், நெஸ்லே நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்க எல்லாம் வந்து அவங்களோட இதை கொடுக்கணும்னு பாக்குறாங்க. அது தவறு. மதர்ஸ் மில்க் தான் பெஸ்ட். முடிஞ்ச அளவு அந்த ஃபீட்ஸ் எல்லாமே கொடுக்காம இருங்க. உங்களோட ஃபுட்டு, வீட்டு ஃபுட்டு, உங்க ஃபீடு, உங்க மதர்ஸ் மில்க் அதுதான் பெஸ்ட். இந்த லாக்டஜன்லாம் வந்து கட்டாயம் டாக்டர்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. எதனாலனா உங்களோட ஸ்ட்ரெஸ், குழந்தை பிறக்கும் போது ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது விதத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயம் ஏதோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க பால் சுரக்கிறது கம்மியாகும். அந்த சமயத்துல அமைதியா நல்லா தூங்குங்க. டாக்டர்ஸ் சம் மெடிசன்ஸ் கூட கேட்டு வாங்கி தூங்குங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு ஹாப்பியா பாசிட்டிவ் மைண்டோட நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயம் மதர்ஸ் மில்க் நல்லா வரும். மதர்ஸ் மில்க் நல்லா வந்துச்சுன்னா அதுதான் பெஸ்ட் ஃபார் த பேபி. ரொம்ப ரேரா மதர்ஸ் மில்க் வரவே இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல உங்க டாக்டர் சொல்ற மாதிரி என்ன ஃபீட் கொடுக்கணும் பார்த்து இது பண்ணிக்கோங்க. பட் 90% எல்லா பெண்களுக்கும் மதர்ஸ் மில்க் அடிக்குவேட்டா இருக்கும். நம்ம தான் அதுக்கு அமைதியா நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம டாக்டர்கிட்டயோ இல்ல நர்ஸ்கிட்டயோ இல்ல ஹஸ்பண்டையோ தெளிவா சொல்லி அதை நம்ம செஞ்சுக்கணும். சில பேருக்கு வந்து பால் கட்டிக்கும் அப்படிதான் சொல்றாங்க. அது எதனால டாக்டர்? பால் கட்டிக்கும்னா ஆக்சுவலா பேபி வந்து கரெக்டா ஃபீட் எடுக்காதனால பால் சுரக்கும். பட் பிரெஸ்ட்லயே இருக்கும். ஸோ பிரெஸ்ட் ஹெவியா இருக்கும் அவங்களுக்கு. இல்லைன்னா அது பாட்டுக்கு வெளியில அது பாட்டுக்கு பால் தன்னால வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து பேபியை தான் நம்ம கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி பால் குடிக்க வைக்கணும். அப்படியும் நல்ல கட்டிய மாதிரி இருக்குன்னா ஒரு சின்ன பாட்டிலில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சுட்டு நல்ல மெயின்ல ஒத்தனம் கொடுத்தா உங்களுக்கு சரியா இருக்கும். ஆர் 2 பேராசிட்டமால் பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுங்க. அது வந்து அந்த பெயின் வந்து குறைஞ்சிருச்சுன்னா
ஆட்டோமேட்டிக்கா பேபி பால் எடுத்துச்சுன்னா சரியா போயிடும். ரொம்ப பால் கட்டி இருக்குன்னா நர்ஸை பாருங்க, அவங்க வந்து ஒரு சின்ன மிஷின் வச்சு பாலை வந்து சக் பண்ணிடுவாங்க. அடுத்து வர பால் வந்து நீட்டா அழகா வரும். இப்போ பிரஸ்ட் மில்க் வந்து நியூ பார்னுக்கு கொடுக்குறோம் அப்படி சொல்லும் போது நம்ம எப்படி வந்து பிரஸ்ட்டை வந்து கேர் எடுத்துக்கலாம்? இந்த கெமிக்கல் இருக்கு, வைப்ஸ் அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் திங்ஸ் எதுவும் பிரஸ்ட்ல போடாதீங்க. ஏன்னா போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேபி அதை குடிக்கும்போது அந்த கெமிக்கல் பேபியோட வயிற்றுக்குள்ள போகும். ஸோ முடிஞ்சளவு ஜஸ்ட் ஒரு நார்மல் டவல் வச்சு தொடச்சிங்கன்னா போதும். இல்லை நார்மல் சோப்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க, டவல் வச்சு மாப் பண்ணிக்கோங்க, இல்லை தொடச்சிக்கோங்க. பட் கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் இந்த கிராக் நிப்பிள் அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து மெடிசன்ஸ் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. பட் முடிஞ்சளவு அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பேபி நல்ல பால் கொடுக்கும். ஏன்னா உங்கள் பாடியில் இருக்கிற நல்ல பாக்டீரியாஸ் தான் பேபியோட வயிற்றுக்குள்ளே போகும். ஸோ பால் கொடுக்குற நேரத்தில் அது சுற்றி கெமிக்கல்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிரெக்னன்சி ஸ்ட்ரெச் மார்க்குக்கும் பிரஸ்ட் ஃபீடிங்க்கும் எதுவும் ரிலேட்டடா இருக்கா? ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து பொதுவாகவே வந்து நம்ம பிரெக்னன்சியில் ரொம்ப காமனாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேக் டு நார்மல் ஆகும்னு நினைக்கிறீங்களோ ஃபுட்டை குறைச்சி ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்லீப் நல்லா இருந்து மதர்ஸ் மில்க்கும் அடிக்குவேட்டாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் கம்மியாகி மறைஞ்சிரும். ஸ்ட்ரெச் மார்க்காக நீங்கள் எந்த க்ரீமும் போட வேண்டியிருக்காது. பட் ஃபுட்டு அதை 90% குறைச்சிருங்க. ரெண்டாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை படிப்படியா உங்க பாடிக்கு எப்படி முடியுதோ அதை ஸ்டார்ட் பண்ணிருங்க. மூணாவது நல்ல தூக்கம். நாலாவது அடிக்குவேட்டான மதர்ஸ் மில்க் கொடுக்கணும். தேவைக்குள்ளது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுல எந்த ஒரு தயக்கமும் வைக்காதீங்க. போன் பார்த்து நோண்டிட்டு இருக்கிறது, இல்ல ஹஸ்பண்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பேபிக்கு பிடிக்காது. பேபியை டிஸ்ட்ராக்ட் ஆகாம 100% பேபியை நீங்க நல்லா பார்த்துட்டு அது பால் 30 மினிட்ஸ் குடிக்கும். 30 மினிட்ஸ் குடிக்கிற வரைக்கும் யார்ட்டையும் பேசாதீங்க. எந்த நாய்ஸும் இல்லாம பாத்துக்கோங்க. டியூப்லைட் ஏரியா பாத்துக்கோங்க. உங்க ஃபேஸை மாத்திரம் பார்க்கணும். லைட்டா அப்படி தடவை கொடுங்க, இல்ல லைட்டா ஒரு சின்ன பாட்டு பாடுங்க. பேபியை வந்து உங்க அட்டென்ஷனை கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸே இருக்காது. நான் ஒரு 30 டேஸ்ல வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னா வந்து மதர்ஸ் மில்க் பேபிக்கு வந்து எப்படி நான் ஃப்ரீக்வெண்டா கொடுக்க முடியும்? நல்ல இதான். ஒர்க்கிங் மதர்ஸ்க்காக என்ன இருக்குன்னா எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப் இருக்கு. அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதை சின்ன சின்ன கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம். அதை லைட்டா வார்ம் பண்ணிட்டு உங்க ஹஸ்பண்டோ இல்ல உங்க வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு சின்ன பாட்டில போட்டு கொடுக்கலாம். அதை ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் வச்சுக்கோங்க. 30 டேஸ்க்கு முன்னாடி வந்து மதர்ஸ் மில்க் மாத்திரம் கொடுங்க. 30 டேஸ்க்கு அப்புறம் 1 or 2 ஃபீட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நிறைய மதர்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பிரஸ்ட் மில்க் வரல, அந்த டைம்ல வந்து பிரஸ்ட் பெயின் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு உங்களோட டிப்ஸ் என்ன? பிரஸ்ட் பெயின் இருக்குனாவே மில்க் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஆனா எக்ஸ்பிரஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ எக்ஸ்பிரஸ் ஆகாத காரணம் பேபி வந்து கரெக்டா உறிஞ்சிக்க தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து நல்ல வாயில வச்சு உரியும் போது இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரும் அப்படியே பால் உள்ள வரும். ஸோ அதை அவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் கிளெஃப்ட் கிளிப் இருக்கும், இல்லை கிளெஃப்ட் பேலட் இருக்கும், உழுக்குள்ளார இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஸோ பிரஸ்ட் பெயின் இருக்குனாவே நீங்கள் வந்து ஒரு 1 or 2 பேரஸ்டமால் வச்சுக்கலாம். இல்லைன்னா துணியில் ஈர துணி வச்சு லைட்டாக கொஞ்சம் ஒத்தனம் கொடுத்துக்கலாம். ஸோ பால் கட்டாமல் பார்த்துட்டு அதை வந்து ரெகுலராக கரெக்டாக ஃபீட் பண்ண வைக்கணும். அப்படியே அவங்க ஃபீட் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க, லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சும்மா மெக்கானிக்கல் பம்ப் வச்சு பிரஸ்ட் மில்க் எடுத்துட்டு அடுத்தடுத்து பால் வரதை இது பண்ணலாம். அதை டிஸ்கார்ட் கூட பண்ணிக்கலாம், வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை தூக்கி போட்டுலாம். தூக்கி போட்டு புதுசா வர பாலை பேபி கொடுக்கலாம். மதர்ஸ் மில்க்ல ஹஸ்பண்டோட ரோல் என்ன டாக்டர்? ஹஸ்பண்டோட முக்கியமான ரோல் மொதல் 5 நாள் ஃபுல்லா லீவ் எடுத்து கூடயே இருக்கணும். தேவையில்லாத நேரத்தில் விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணக்கூடாது. அப்படியே யாரோ வந்தாலும் அவங்க 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்து பேசிட்டு அவங்களை அனுப்பிச்சிடணும். தேவையில்லாம ஐயோ பொம்பளை பிள்ளையா, ஐயோ குழந்தை கருப்பா இருக்கே, குழந்தைக்கு தலையில முடியலையே, இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் இல்லாம பாத்துக்கோங்க. அப்படி சொன்னாலும் நீங்க அதுக்கு வந்து எதிர்மறையா கரெக்டா பார்த்து உங்க ஒய்ஃபுக்கு மனசு நோகாம பாத்துக்கோங்க. தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். உங்க ஹஸ்பண்டை அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நான் நல்லா தூங்கினாதான் பேபிக்கு நல்லா பால் கொடுக்க முடியும். அதனால நான் தூங்கும் போது என் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி உன் போனையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுரு. நீ சிஎஸ்கே மேட்ச் பாக்குற, அதை பாக்குற, இதை பாக்குறேன்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாத. நம்ம பேபி நம்ம அழகா பாத்துக்கணும்னா உன்னோட பங்கு ரொம்ப தேவைன்ட்டு ஹஸ்பண்டை ஒரு படி உயர்த்தி கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டுட்டே வைங்க. அப்பதான் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்காக உள்ள தேவைகளை செய்வாங்க. நீங்க மதர்ஸ் மில்க்கும் நல்லா கொடுக்க முடியும்.